இன்றைக்கு ஜோதிட தலைப்பு ராகு குளிகை யமகண்டத்தை பற்றி பார்ப்போம். என்னோட ஜோதிட நிலையம் சேலம் தாதகாப்பட்டியில் அமைஞ்சிருக்கு. எம்டி ஸ்ரீ அகத்தியர் ஜோதிட நிலையம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 9629962896. வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் ஜோதிட சிரோன்மணி, ஜோதிட ஞான வித்யார்த்தி மற்றும் பஞ்சவச்சி ரத்னா மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கு ஜோதிட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ராகு குளிகை யமகண்டம். இதை பற்றி பார்க்கலாம். ராகு குளிகை யமகண்டம் இதற்குரிய நேர காலத்தை முதல்ல சொல்கிறேன். ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6, திங்கட்கிழமை 7:30 to 9, செவ்வாய்க்கிழமை 3 to 4:30, புதன்கிழமை 12 to 1:30, வியாழக்கிழமை 1:30 to 3, வெள்ளிக்கிழமை 10:30 to 12, சனிக்கிழமை 9:30 to 10:30. இதே குளிகை காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை 3 to 4:30, திங்கட்கிழமை 1:30 to 3, செவ்வாய்க்கிழமை 12 to 1:30, புதன்கிழமை 10:30 to 12, வியாழக்கிழமை 9 to 10:30, வெள்ளிக்கிழமை 7:30 to 9, சனிக்கிழமை 6 to 7:30. அடுத்தது யமகண்டம். யமகண்டம் நேரம் ஞாயிற்றுக்கிழமை 12 to 1:30, திங்கட்கிழமை 10:30 to 12, செவ்வாய்க்கிழமை 9 to 10:30, புதன்கிழமை 7:30 to 9, வியாழக்கிழமை 6 to 7:30, வெள்ளிக்கிழமை 3 to 4:30, சனிக்கிழமை 1 to 3. இதுதான் ராகு குளிகை யமகண்டத்துக்குரிய நேர காலங்கள். இந்த நேர காலத்தில் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடலாம். செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் துர்க்கைக்கு ராகு காலம் மிக உகந்த காலம். அந்த காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை முன்வைக்கலாம். உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் தீரும், கடன் பிரச்சனைகள் தீரும், நோய் நொடிகள் அத்தனையும் தீரும். ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுறதுனால நிறையா நன்மைகள் இருக்குது. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் துர்க்கைக்கு விளக்கு போட்டு வாங்க, அனைத்து நன்மைகளும் நடக்கும். கடன் பிரச்சனை, நோய் நொடி, சண்டை, அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள், உடல் ரீதியான உபாதைகள் இதெல்லாம் இருக்கிறவங்க ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் துர்க்கைக்கு விளக்கு போட்டு வாங்க. இந்த பிரச்சனையிலிருந்து தன்னால் உங்களுக்கு விடுதலை கிடைச்சிரும். அடுத்தது குளிகை காலம். குளிகை காலத்தில் எல்லா சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் செய்யலாம். வீடு புண்ணியாச்சனம், புது வீடு புகுதல், கிரக பிரதேசம், கணபதி ஹோமம், நகை வாங்கிறது, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் அனைத்தும் செய்யலாம். ஏன்னா குளிகை காலத்தில் ஒரு காரியத்தை செய்யும் போது அது திரும்ப திரும்ப நடக்கும். நல்ல காரியங்கள் அனைத்தையும் குளிகை காலத்தில் செய்யலாம். துர்காரியங்களையும் கர்ம காரியங்களையும் குளிகை காலத்தில் செய்யக்கூடாது. நீங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த குளிகை காலத்தில் தாராளமாக பண்ணலாம். அடுத்தது யமகண்டம். யமகண்டம் காலத்தில் எந்த விஷயமும் செய்யாமல் இருக்கிறதே நல்லது, மிகச்சிறப்பானது. நீங்கள் அமைதியாக இருப்பதே யமகண்ட காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயமாகும். இந்த ராகு குளிகை யமகண்ட காலத்தை சரியாக பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் வந்து சேரும். மற்றும் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் எப்பயுமே மனசில் நினச்சிக்கோங்க. அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. என்னோட வீடியோவை பார்க்குறவங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அன்பும் ஆதரவும் என்றும் எனக்கு தேவை. மீண்டும் வேறொரு தலைப்பு, வேறொரு வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.